Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது basic function in Excel. அதில் average multiply sum எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது, கிருஷ்ணா, சௌமியா, ஷேக் மாதிரி. ஸோ ஹார்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வேரியஸ் பர் ஹவர், ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வீக்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு, ஸோ பி காலம் 4th row, அதனால் டைரெக்டாக P4 கொடுக்கலாம். இன்டூ அதே மாதிரி வந்து இங்கே சி காலம் 4th row C4 கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த சைடில் கூட கிளிக் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபீல்டு, இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லாஸ்ட் கார்னரில் சின்னதாக ப்ளஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து அப்ளை இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தீபிகான் இருக்குன்னா, நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ B10 into C10 இருக்குது. ஸோ B காலம் row 10, ஓகேவா. C காலம் row 10, ஓகேவா. ஸோ இப்போ ஓவரால் ஆவரேஜ், ஸோ சேலரின்னு இருக்குது, பட் ஓவரால் சேலரியில் ஆவரேஜ் சேலரி எது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ D4 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அப் டு இது வரைக்கும் சேலரி இருக்கோ இதுக்கும் சேலரி ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு வந்துடும். சில சமயம் வந்து டேட்டா ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைனா வந்து நடுவில் சில ஃபீல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகலை, இல்லை அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா D4, ஸோ நான் D4 கொடுத்துருக்கேன். ஸோ கோலன் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் தேவைன்னா D, ஓகேவா, D row, சாரி D காலம் row வந்து 10, ஸோ D10. ஸோ ஸ்கொயர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ வந்து அதே மாதிரி சம் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ நீங்கள் இதே மாதிரி கிளிக் பண்ணணும். 49 ஹார்ஸு அதேமாரி கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப் டு 73 வரைக்கும். 73 வரைக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் அடிஷன் வந்துடும். அப்படி இல்லை இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து B காலம் row 4, ஸோ B4 கோலம் B10. இப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்டேட் ஆகிடும்.